நமக்கு இந்த இடத்துல இருந்து எப்போ விடுதலை கிடைக்கும்னே தெரியலையேப்பா. யாராவது அன்பானவங்க நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்ல. மீன்களை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தரோட வீட்டுக்கு போகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நீ என்ன சொல்ற? சரிப்பா, நீ எங்க போகணும்னு ஆசைப்படுற? நிறைய ராக் ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போகணும். நீ வேற என்ன ஆசைப்படுவ? எனக்கு வந்து எப்படின்னா ஒரு பணக்கார வீட்டுக்கு போகணும், அதாவது செலிபிரிட்டி வீட்டுக்கு. சந்தோஷமா ஜாலியா இருக்கணும், ரொம்ப ஜாலியா இருக்கணும். செலிபிரிட்டி எல்லாம் வந்து மீன் பிடிப்பாங்களா என்ன? மாட்டாங்கல்ல. நீ எங்க போகணும்னு ஆசைப்படுற? நான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். பார்க்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்கணும், ஆனா அவங்க போலி ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். அந்த போலியான ஃப்ரெண்ட்ஷிப்போட ரகசியங்கள் எல்லாம் எனக்கு தெரியணும். ஃபிஷ் டேங்க்ல இருந்து அவங்கள நான் பார்க்கணும். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நாம திருப்பி விளையாடுவோம்ல, அப்ப இந்த விளையாட்டு விளையாடுனா எப்படி இருக்கும் சொல்லுங்க. நான் சொல்றத நல்லா கேளுங்க. நீங்க எல்லாரும் தப்பிச்சு போய் இங்க இருக்க ஆசைப்படுறீங்கன்னு சொன்னதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். மனுஷன் முகம் கொண்ட மீன் பாருங்க. எனக்கு மட்டும் என்ன மிருகத்தோட மூச்சா இருக்கு? என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு நீங்க தானே சீனியர். அப்படி சொல்லாத. என்ன சீனியர்னு கூப்பிடாத. நான் சொன்னதோட புரிஞ்சுதா? ரொம்ப வருஷமா இங்க இருக்கிறவங்கள சீனியர் தானே சொல்லுவாங்க. கடுப்பேத்தாதீங்க. அற்புதமான ஒருத்தருக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். என்னது அற்புதமான ஒருத்தரா? அதாவது குறைஞ்சது 6 அடி இருக்கணும், இல்ல அதுக்கு மேல உயரம் இருக்கணும். வருஷத்துக்கு $20 மில்லியன் சம்பாதிக்கணும். அப்ப ஆர்டர் கொடுத்து தான் செய்யணும். கடைசி வரைக்கும் அவங்க இங்கதான் இருக்க போறாங்க. வாங்க வாங்க. இது எவ்வளவு சார்? ஒரு வாட்டி பிடிக்கிறதுக்கு 500 ரூபாய். என்னங்க சார், அவளுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் அவ விளையாடட்டும். அங்க பாருங்க, ஒரு பணக்கார கஸ்டமர் வந்திருக்காங்க. நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குமா சார்? இந்தம்மா குட் லக். இப்ப இதுல எதை பிடிக்கலாம்? என்ன முதல்ல பிடிங்க. அங்க பாரு, அது துரு துருன்னு இருக்குல்ல, அதை பிடிக்கலாமா? சரி, பார்த்து ஜாக்கிரதை. சரி. விடுமா, ஒண்ணு போனா என்ன, அடுத்த ரவுண்ட்ல நம்ம ஜெயிச்சிடலாம். இல்ல போதும். நிஜமாவா? சரி வாமா, நம்ம போலாம். ஏதாங்க மிச்ச பணம்? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்களே வச்சுக்கோங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றேன். பெரிய மனசுதான். ஆனா போயிட்டாங்களே. போகாதீங்க, நில்லுங்க. ரொம்ப நன்றி மேடம். ஹாய் கோல்ட் ஃபிஷ், கோல்ட் ஃபிஷ். வாங்க குட்டி பாப்பா. நம்ம வீட்டுக்கு கோல்ட் ஃபிஷ் வாங்கிட்டு போலாமா? ஒண்ணே ஒண்ணுதான், ஓகேவா? என் கனவெல்லாம் கனவாவே போச்சு. ஈஸியா பிடிச்சாச்சு பாத்தியா? அவங்க பல பல இருந்தனால அவனை விட்டுட்டாங்க. இவங்களை பார்த்தா பணக்காரங்க மாதிரி தெரியல. என்ன கோல்ட் ஃபிஷ் பார்க்க கியூட்டா இருக்கு. பாத்தீங்களாப்பா, அவ என்ன கியூட்னு சொல்லிட்டா. நீ இருந்தா அட விடுங்கப்பா, அவங்க பார்க்க ரொம்ப நல்லவங்களா தெரியறாங்கல்ல.